திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் தமிழ்நாட்டின் வரிப்பணத்தை சூறையாடுவதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். பர்கூர் எம்எல்ஏ வந்து 3வது குழந்தைகள் பெற்றெடுக்கிறதுக்கு அரசு அவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சார். அதுக்கு நம்ம எதுவும் முன்னெடுப்பு எடுக்க போறோம்? அதாவது மக்களோட எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு அது ஒரு முயற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல, அது அவசியம் ஏற்படும் சொல்றோம், தவிர கட்டாயப்படுத்தல. அவசியம் ஏற்படும். இந்த மாதிரி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நாளை 3ஆம் தேதி மாவட்ட செயலாளர் நாங்கள் தேர்தல் பணி தீவிரப்படுத்த ரொம்ப நாள் ஆச்சு. முடிஞ்சிருக்கு. 200 தொகுதிகளில் வெல்லுவோம் அப்படின்றத அதை விட அதிகமா வெல்லுவோம். திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை கிடையாது, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணு இல்ல. பர்கூர் எம்எல்ஏ வந்து 3வது குழந்தைகள் பெற்றெடுக்கிறதுக்கு அரசு அவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சார். அதுக்கு நம்ம எதுவும் முன்னெடுப்பு எடுக்க போறோம்? அதாவது மக்களோட எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு அது ஒரு முயற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல, அது அவசியம் ஏற்படும் சொல்றோம், தவிர கட்டாயப்படுத்தல. அவசியம் ஏற்படும். இந்த மாதிரி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நாளை 3ஆம் தேதி மாவட்ட செயலாளர் நாங்கள் தேர்தல் பணி தீவிரப்படுத்த ரொம்ப நாள் ஆச்சு. முடிஞ்சிருக்கு. 200 தொகுதிகளில் வெல்லுவோம் அப்படின்றத அதை விட அதிகமா வெல்லுவோம். திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை கிடையாது, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணு இல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.